பணமில்லா பரிவர்த்தனை டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு பேசி வரும் இந்த காலகட்டத்தில் பள்ளிக்கு போறதுக்கு போதிய பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வராங்க நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. படையில் பயணம் நொடியில் மரணம் என்பது தெரிந்தும் கூட பள்ளிக்கு செல்ல வேறு வழி இல்லாமல் இப்படி ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர் நாமக்கல் மாவட்டம் எர்ணாபுரம் அரசு பள்ளி மாணவர்கள். இப்பள்ளியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் இங்கு படித்து வரும் நிலையில் போதிய பேருந்து வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் பெற்றோர்கள். குறிப்பாக திண்டமங்கலம் கிராமத்தில் இருந்து வரும் மாணவர்கள் தினமும் 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வருவதாகவும் வருந்துகின்றனர். எல்லா பிள்ளைங்களுக்கும் காலையில் 7:30 போகிறதுனா சிரமமாக இருக்குது, சைக்கிளில் போகிறது சிரமமாக இருக்குது. அதனால் பஸ் வசதி எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அது கண்டிப்பாக ஊருக்குள்ளே வேணும். அதேமாரி மாலையிலையும் எங்களுக்கு வசதி வேணுங்க. இல்லைன்னா தொங்கிட்டு போகிறாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இருக்குது, அசம்பாவிதம் ஆகிருங்க. இந்த பிரச்சனை குறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை பேருந்தின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை என்கின்றனர் பெற்றோர். வீட்டிலிருந்து பள்ளிக்கு கிளம்பும் மாணவர்கள் திரும்பி வீடு வந்து சேரும் வரை மன நிம்மதி இல்லாமல் தவிப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த ஊருக்குள்ள பஸ் வரலன்னு கேட்டாலும் டைம் இல்லை அப்படிங்கிறாங்களே தவிர ஊருக்குள்ள எங்களை போக சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன எங்களுக்கு டைம் ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுனாங்க, அதையும் இன்னைக்கு கொடுத்துருக்கோங்க சார். திரும்ப எங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு பஸ் வேணுங்க சார், ஒரு 7:30 மணிக்கு வேணுங்க சார். சாயங்காலம் ட்ரிப் வரும்போது பிள்ளைங்க ரொம்பமா பஸ்ல தொங்கிக்கிட்டு அவதியா இருக்குதுங்க. பெத்தைங்க போய் கூட்டிகிட்டு வர முடியுங்களா டெய்லியும்? அதனால எங்களுக்கு சாயங்காலம் ஒரு எப்படியோ காலையில் வர பஸ் எப்படியோ அதே மாதிரி சாயங்காலம் இன்னொரு பஸ் விட்டாலும் பரவாயில்லைங்க. பிள்ளைங்க ரொம்ப தொங்கிக்கிட்டு வராங்க. இது குறித்து அரசு தரப்பில் கேட்டதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். அடிப்படை தேவைகளுக்கே இப்படி அல்லோலப்படுவது வேதனைக்குரியது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்.